புது இன்வெஸ்டர்லாம் வந்திருக்காங்க. சொல்லுங்க. ஆமாம் சார், ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு காமன் மேன் தான், ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பர்சன் தான். ஒரு லாஸ்ட் 8 இயர்ஸாக என்னோடய பிஸ்னஸோட ஒன்லைனரே வந்து எனக்கு எந்த பார்ட்னருமே கிடையாதுங்கிறது தான். ஐ ரன் லைக் 6 to 7 பிஸ்னஸ். பட் எனக்கு எந்த கம்பெனிலையுமே எந்த பார்ட்னருமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கோராக வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 பார்ட்னர்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட்னர் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அனிருத் ரவிச்சந்தர், அண்ட் செகண்ட் வந்து குமார் வெம்பு சார், அண்ட் தேர்ட் வந்து ஏர்செல் சிவசங்கர் சார். ஸோ இவங்க 3 பேருமே வந்து மெயின் இன்வெஸ்டர்ஸாக அதே பெஸ்ட். அண்ட் தெர் ஆர் கப்புள் ஆஃப் அதர் இன்வெஸ்டர்ஸ் ஹூ காட் இட். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி பார்ட்னரே இல்லாமல் இருந்தீங்க. இந்த பொதுவாக சில பிஸ்னஸ் ஃபிலாசபியில் வந்தவொடனே சில பேர் பார்ட்னர்ஸ் ஃபைன், ஃப்ரான்ச்சைசிஸ் ஃபைன் போவாங்க. பட் நீங்கள் பார்ட்னர்ஸே வேணாங்க மாதிரி ஒரு இருந்தீங்க. எப்படி ஃபஸ்ட் இந்த ஐடியாக்குள்ளே வந்தீங்க? வி கேன் ஹேவ் பார்ட்னர்ஸ், எப்படி ஐடியாவுக்கு வந்தீங்க? பேசிக்லி நான் வந்து ஃபஸ்ட்டு இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு ஆகஸ்ட் மந்தில் நம்ம ஒரு இன்டர்வியூன்னு போட்டுருந்தோம்ல, அதை பார்த்துட்டு சிவசங்கர் சார் வந்து ஹீ ஜஸ்ட் பிங் மீ அண்ட் ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி அவங்க பிஏ வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தாங்க, சார் வாண்ட்ஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி. தட் சேஞ்ச் மை என்டையர் லைஃப் மூமெண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஒரு மரியாதை நிமித்தமாக போய் பார்க்க போயிருந்தேன் அவரை. இதுக்கு தாண்டி என்னோட ப்ராடக்ட் அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்ட் அவுட், அதுதான் மேட்டர். ஸோ இப்போ நான் சிவசங்கர் சார் பார்த்தோன்னா சும்மா நீ இப்படி பண்ணுன்னு சொல்லிலாம் பண்ணல. வி வாஸ் அப்ளைங் ஃபார் ஐஸ்கிரீம் ஃபார் ஸோ லாங் டைம். ஹி இஸ் அ ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் மை ஐஸ்கிரீம். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் குமார் வெம்பு சாரோட வெட்டிங்க்கு நாங்கள் தான் பண்ணோம். தேர் ஆர் லாட் ஆஃப் பிக் வெட்டிங்ஸில் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. லீலா பேலஸில் இருக்க சில வெட்டிங்ஸ்க்கெலாம் நாங்கள் சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது this is turned out as a thing, and we actually identified Anirudh Ravichandar was also one of our happy ending customer. He was our customer and he tasted our ice creams many times, and he said அப்புறம் ஒரு அப்ரோச் போகும்போது எங்களுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ தேவைப்படுதுன்னு ஒரு அப்ரோச் இருக்கும்போது we approached him, and they were already aware of this brand, and they said, and we had a couple of rounds of talking, so they accepted as a brand ambassador as well as our investor. ஸோ இப்போ பார்ட்னர் வேணான்னு இருந்த ஃபிலாசபியை மாற்றுறது சிவசங்கர் சார். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்து 3 இன்வெஸ்டர் வந்துட்டாங்க. ஸோ சிவசங்கர் சார், குமார் வெம்பு அண்ட் மிஸ்டர் அனிருத் ரவிச்சந்தர், இல்லையா? 3 பேர். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வி ஆர் ஹெட்டிங் டு ஆல் ஓவர் தமிழ்நாடு தாண்டி இந்தியா லெவலுக்கு பிச் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார் ஒரு நேஷனல் லெவல் ஒரு இன்வெஸ்டரும் ஒரு ப்ராப்ளி ஐ வில் அனௌன்ஸ் இட் சம் டைம் லேட்டர். அப்படியா? ஓகே. ஸோ 3 பேர் போக இன்னொருத்தர் பெரிய ஒரு, ஏன்னா தமிழ்நாடு வரைக்கும் அனிருத் ரவிச்சந்தர் ஓகே, பட் அதை தாண்டி நாங்கள் போகணும்னு பார்க்கப்ப இந்தியா வெயிட் பண்ணுறப்ப எங்களுக்கு இன்னொரு ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுது. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட் அண்ட் வில் அனௌன்ஸ் இட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மீட்டிங் சார்.